ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பா. ஸ்ரீகிருஷ்ண பகவானுக்கு அர்ஜுனன் என்றால் ரொம்ப இஷ்டம். எப்போதும் அர்ஜுனரிடமே இருப்பதற்கு ஆசைப்படுவார். இதை ருக்மிணி தேவியாருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறைய தடவை கிருஷ்ணரிடம் ருக்மிணி, கிருஷ்ணா, உங்களுக்கு சேவை செய்வதற்கு நாங்கள் எப்போதும் தயாராக இருக்கிறோம். ஆனாலும் நீங்கள் அர்ஜுனரிடமே போவதற்கு காரணம் தெரியவில்லை. அப்படி அர்ஜுனரிடம் இருக்கும் உயர்ந்த குணம்தான் என்ன என்று கேட்பாள். இப்படி நிறையா தடவை கேட்டு அவளுக்குள்ளே ரொம்ப வேதனைப்படுவாள். ஒரு நாள் கிருஷ்ணர் அர்ஜுனரிடம் போவதற்கு தயாராகி கொண்டிருப்பார். ஆனால் அன்னைக்கு அங்கே யாதவர்கள் ஸ்ரீகிருஷ்ணர் அவசரம் இருப்பதால், அதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்க வேண்டும் என்று சொல்வார்கள். அதற்காக ருக்மிணி மற்ற ராணிகளும் கிருஷ்ணரை நீங்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்துவார்கள். ஆனாலும் யார் பேச்சையும் கேட்காமல் அர்ஜுனனிடம் போய்விடுவார். அந்த நேரத்தில் அர்ஜுனர் அப்போதான் காட்டில் வேட்டைக்கு சென்று ரொம்ப களைப்பாக வந்து தலைக்கு கொளுத்து தூங்கி கொண்டிருப்பார். அவருடைய தலை கேசங்களை திரௌபதி தன் விரல்களால் காய வைத்து கொண்டிருப்பாள். அந்த சமயத்தில் கிருஷ்ணன் திரௌபதியை பக்கத்தில் நகர் சொல்லி கிருஷ்ணர் அவருடைய தலை கேசங்களை அவர் விரல்களால் மென்மையாக சவரித்து கொண்டிருப்பார். அவ்வளவு சொல்லியும் நிற்காமல் ஓடி வந்து விட்டார் என்று கிருஷ்ணர் பின்னாடியே ருக்மிணியும் அங்கே வந்து என்னத்தான் செய்கின்றார் பார்ப்போம் என்று நேராக அர்ஜுனர் இருக்கும் அறைக்கு செல்வாள். அங்கே அர்ஜுனருக்கு இவர் செய்யும் சேவையை பார்த்ததும் பயங்கரமான கோபம் வந்துவிட்டது. ஆனால் அதே நேரத்தில் கிருஷ்ணன் ருக்மிணியை பார்த்து, சத்தம் போடாதே என்று வாயு மேலே விரல் காட்டி அர்ஜுனனுடைய தூக்கத்துக்கு இடையூறு செய்ய வேண்டாம் என்று சொல்வார். மேலும் நீயும் வந்து உட்கார்ந்து இந்த தலைகேசங்களை ஆரவை என்று சொல்வார். கிருஷ்ணர் மேலே ருக்மிணிக்கு இருக்கும் அபாரமான அன்பு பக்தியினால அவர் சொன்னால் யாரும் செய்யாமல் இருக்க மாட்டார்கள் அல்லவா. அவரும் அந்த மயக்கத்தில் அர்ஜுனரின் தலைகேசங்களை சரி செய்து ஆற வைத்து கொண்டிருப்பாள். அர்ஜுனனுடைய தலைமுடிகளை காய்ந்தனவா இல்லையா தெரிந்து கொள்வதற்கு ருக்மிணியினுடைய கன்னத்தில் அர்ஜுனனுடைய கேசங்களை தொட வைக்கிறார் கண்ணன். அப்போ அவர் கொஞ்சம் கோபித்து கொண்டு, அவருடைய கேசங்களை என் கன்னத்தில் ஏன் தொடை செய்கிறாய் என்று கோபமாக பார்ப்பார். பரவாயில்லை, பார், ஆரியதா இல்லை என்று கேட்பாள். அப்போ அவருடைய கேசங்களை ருக்மிணியினுடைய கன்னத்தில் வைத்து பார்ப்பார். அப்போ அந்த கேசங்களிலிருந்து அவ்வளவு மதுரமாக, காதுக்கு இனிப்பாக கிருஷ்ணா கிருஷ்ணா என்று ஒரு ஸ்வரம். அப்போதான் ருக்மிணியினுடைய கோபம், அகம்பாவம் பறந்து போய் நம்மை விட அர்ஜுனருக்குத்தான் கிருஷ்ணர் மேல் அபூர்வமான அன்பு இருக்கிறது என்று தெரிந்து கொண்டாள். கேட்டீங்கள் அல்லவா பகவானுடைய லீலையை. ஒரு சின்ன லைக் செய்து ஷேர் செய்து இந்த வீடியோவை ஹைப் செய்யுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம்.